மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் அரங்கத்தில் இருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அமுத சுரபியும் ஆசு கவியும் பேசிய பின்னர் நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? வியாச பாரதத்தின் தமிழ் வடிவம். திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா பேசும்போது வியாசபாரதத்தின் பல செய்திகளை இங்கே நினைவுபடுத்தினார்கள். நம்முடைய நாட்டு இதிகாசங்களான இராமாயணத்திற்கும் பாரதத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. இராமாயண கதை எல்லோருக்கும் பரிச்சயம், அவ்வளவாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த கதை நன்றாக தெரியும், கதையின் போக்கு நன்றாக தெரியும், கதையின் நிகழ்வுகள் நன்றாக தெரியும். பாரதத்தினுடைய கதை ஒட்டுமொத்தமாக தெரிந்தால் கூட வியாச பாரதத்தில் இருக்கிற நெளிவு சுழிவுகள், கிளைக்கதைகள், ஆங்காங்கே வரக்கூடிய துணை செய்திகள், மேற்கோள்கள் இவையெல்லாம் அவ்வளவாக எல்லோருக்கும் தெரிந்திருக்காது. அதனாலே தான் பாரதம் என்கிற போது அது ரொம்ப கஷ்டமானது, கடினமானது என்றெல்லாம் பல பேர் நினைப்பதற்கு காரணம். இராமாயணம் தெரியுமா என்றால் இராமாயணத்தை படிக்கலாமா என்றால் இல்லை, இராமாயணத்தை தொலைக்காட்சியில் பார்க்கலாமா என்றால் இருக்கக்கூடிய ஆர்வம் பாரதத்திற்கு அவ்வளவாக இருக்காது. ஆனால் பாரதத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை என்கிற அளவிற்கு இராமாயணத்தையும் உள்ளடக்கியது வியாசபாரதம். ராமோபாக்கியானம் என்று ராமருடைய கதையும் அதில் உண்டு. இன்னும் பல கதைகள் உண்டு. ஓர் அழகான இடத்தை திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இங்கே தொட்டு காட்டினார்கள். வியாசரிலே இருந்து காளிதாசர் மாறுபட்ட இடம். காளிதாசர் அதனாலே தான் அதை அபிஞான சாகுந்தலம் என்று சற்றே மாற்றி துஷ்யந்தனை கொஞ்சம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து துஷ்யந்தன் மீது நமக்கு கோபம் வராமல் செய்து அந்த காப்பியத்தை படைத்திருக்கிறார். சகுந்தலை மாத்திரமல்ல, அகல்யை கூட வியாசரிலே காணப்படுகிற அகல்யை சற்றே வித்தியாசமானவள். இன்றைய உலகத்தில் நமக்கு நினைத்து பார்ப்பதற்கு அது வித்தியாசமாக தெரியலாம், நெருடலாக தெரியலாம். ஆனால் வியாசர் காட்டுகிற அகல்யை சற்றே மாறுபட்டவள். அவள் சொல்வதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வியாசரில் உண்டு. இதில் என்ன நமக்கு ஒரு வசதின்னு சொன்னால், வால்மீகி ராமாயணம் மாதிரியே வியாச பாரதமும் நிறைய வேர்ஷன்ஸ் உண்டு. திரு ஆர்விஎஸ் அவர்கள் கும்பகோண பதிப்பைத்தான் அடிப்படையாக வைத்து கொண்டு நான் இதை தொடங்கி இருக்கிறேன் என்று முதலிலேயே தெரிவிக்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் எத்தனை வகைகள் இந்தியாவில் இருக்கின்றன என்று கேட்டால் எண்ணிலடங்காதவை. அந்த வகைகளையெல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லாவற்றையும் எடுத்து வகைப்படுத்தி அதிலே இருந்து ஒரு 4 வகைகளை அறிஞர்கள் கொண்டு வந்தார்கள். வடபுல வழக்கு, தென்புல வழக்கு, கீழ்ப்புல வழக்கு, வடமேற்கு புல வழக்கு என்று 4 ரிசென்ஷன்ஸ். நார்தர்ன் ரிசென்ஷன், சதர்ன் ரிசென்ஷன், நார்த் வெஸ்டர்ன் ரிசென்ஷன், ஈஸ்டர்ன் ரிசென்ஷன். இந்த ஒரு ரிசென்ஷன் கொண்டு வர வேண்டும்னு சொன்னால் அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய சுவடிகளை எல்லாம் எடுத்து, பழைய பதிப்புகளை எல்லாம் எடுத்து, இவையெல்லாம் பொதுவாக கதைப்போக்கில் எங்கே ஒத்துப்போகின்றன என்று பார்த்து அவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து, அதில் பெரிய வேரியேஷன் இல்லையா, ஒரு வேரியேஷன் 10% மாத்திரம்தான் இருக்கா, இல்லை அதை விட அதிகமாக இருக்கான்னு பார்த்து அதற்கு பின்னர் வகை பிரித்து அப்படித்தான் ரிசென்ஷன் கொண்டு வர முடியும். வியாசருக்கு எத்தனை ரிசென்ஷன் இருக்குதுன்னு பார்த்தா
ஏறத்தாழ 8-9 ரிசென்ஷன்ஸ் வியாசபாரதத்திற்கு இருக்கின்றன. கும்பகோணம் பதிப்பு, பண்டார்கர் பதிப்பு. பண்டார்கர் பதிப்பு தான் கிரிட்டிக்கல் எடிஷன் என்பதாக பெயர். அந்த கிரிட்டிக்கல் எடிஷன்லேயே சில விஷயங்கள் இல்லை, மாறியிருக்கிறது என்பதாக கூட ஆய்வாளர்கள் கருதுவதுண்டு. இந்த மாதிரி இத்தனை வேர்ஷன்ஸ் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில வேர்ஷன்ஸில் காணப்படுகிற சில இடங்கள் அல்லது நிகழ்வுகள் அல்லது உரையாடல்கள் மற்ற வேர்ஷன்ஸில் கிடைக்காது. பண்டார்கர் எடிஷனில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு உரையாடல், அந்த உரையாடலில் அகல்யை சொல்லுவதாக ஒரு காட்சி வரும். அவர் என்ன செய்வார் பாவம்? யாரை பற்றி? கௌதமரை பற்றி. அவர் என்ன செய்வார் பாவம்? அவன் வந்தவன் அதிதி, அதிதி எது கேட்டாலும் கொடுக்க வேண்டும். அவர் என்ன செய்வார் பாவம்? கொடுத்து விட்டார். இதற்கு மேல் இதை பற்றி சொல்ல வேண்டாம், அவரவர்கள் புரிந்து கொள்ளலாம். இதுதான் வியாசபாரதத்தில் நாம் பார்க்கிற அகல்யை. அதற்கு பின்னர் அகல்யை எப்படியெல்லாம் உருமாற்றம் பெற்றாள் என்று நமக்கு தெரியும். இதை எதற்கு சொல்கிறேன்? வியாசபாரதத்தில் எத்தனையோ விஷயங்கள் அதிலே இருந்து எடுத்துத்தான் பிற்காலத்தில் நிறைய பேர் கதை மாற்றங்களை, நிகழ்வு மாற்றங்களை எல்லாம் செய்து காப்பியங்களை உருவாக்கினார்கள். திரௌபதியை பற்றி ஒன்று சொன்னார். திரௌபதியை பற்றி பிற்காலத்தில் வந்தவர்கள் ஓர் ஆராய்ச்சியை செய்து ஒரு தகவலை சொன்னார்கள். திரௌபதி வாழ்ந்த பிரதேசம், பாஞ்சாலம் என்கிற அந்த பிரதேசம் எங்கே இருக்கிறது? ஜியோகிராஃபிக்கலி பாஞ்சாலம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் at the foothills of Himalayas. ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டின் நிறைவு பகுதி, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி வரைக்கும் இமயமலை அடிச்சாரலில் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்களில் பெண்களின் எண்ணிக்கை குறைவு, ஆண்களின் எண்ணிக்கை அதிகம். எனவே அங்கே ஒரு பெண் பலரை மணக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கக்கூடும் என்பதாக ஓர் ஆய்வு முடிவை கொடுத்தார்கள். இவையெல்லாம் வியாசரை வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் செய்யக்கூடியவர்கள் செய்கிற ஆராய்ச்சிகள். வியாசர் இந்த நோக்கத்திலே தான் இதையெல்லாம் கொண்டு வந்தாரா என்று நமக்கு தெரியாது. திரௌபதியை பற்றி அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான குறிப்பு, மகாத்மா காந்தி சொன்ன அந்த குறிப்பு, அதையே வைத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் திரௌபதியையும் பஞ்சபாண்டவர்களையும் எண்ணி பார்த்தால் அன்றாட வாழ்க்கையினுடைய நுணுக்கம் அங்கே எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கத்தில் பஞ்சபாண்டவர்கள், இன்னொரு பக்கத்தில் திரௌபதி. அவர்கள் சொன்னதையே எடுத்துக்கொள்வோம். ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை, ஆன்மா துன்பப்படுகிற நிலை, புலன்கள், 5 புலன்களோடு இருக்கிற வாழ்க்கை. இதை கொஞ்சம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்கள். கிரிக்கெட் மேட்ச் வந்துடும். நான் கொஞ்சம் பழங்கால கேட்ஜெட்டை வச்சு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் அதை விஷுவலைஸ் பண்ணுறது சுலபமாக இருக்கும். புது கேட்ஜெட்டெல்லாம் வச்சு விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பழங்கால கேட்ஜெட் தொலைக்காட்சின்னு ஒரு கேட்ஜெட், அது கொஞ்சம் பழசாக போச்சு. இப்போ தொலைக்காட்சி முன்னால் உட்காந்து மேட்ச் பார்க்கக்கூடிய ஒரு மகன், அந்த மகனுக்கு ஒரு 18 வயது. அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். முந்தின நாள் சாப்பாடு கொடுத்த போது அந்த அம்மா பாவம், ஏம்மா முந்தானேத்தி பண்ணின அதே கத்திரிக்காயத்தான் நான் இன்றைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லைடா, அது வேறு கத்திரிக்காய், இது வேறு கத்திரிக்காய்டா, இது வேறு கடையில் வாங்கினதுடா. இந்த வேரியேஷன் எல்லாம் கொண்டு வரணும். பாவம் அந்த தாய். இப்போ என்ன அந்த தாய்க்கு வசதி? மேட்ச் பார்க்கும்போது கையில் எதை கொடுத்தாலும் அது என்னன்னு பார்க்காம, அது என்ன டேஸ்ட்டுன்னு கேட்காம அது உள்ளே போயிடும்.
இப்போ என்ன நடக்கிறது? சேக்கிழார் சொன்ன வரி அங்கே நினைவுக்கு வர வேண்டும். 5 புலன்களும் கண்களே கொள. இந்த கண் அங்கே ஃபிக்ஸாக இருக்கும்போது காது வேலை செய்யாது, மூக்கு வேலை செய்யாது, கை எதை எடுக்கிறோன்னு தெரியாது. நீங்கள் அந்த நேரத்தில் பட்டுன்னு முதுகில் போட்டால் கூட ரியாக்ஷன் பெருசாக இருக்காது. ஏன்னா அங்கே இருக்குது, கவனம் பூரா அங்கே இருக்குது. இப்போ கவனம் பூரா அங்கே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த புலனோடு மனம் ஒன்றி போகிறது. 5 பேரறிவும் கண்களே கொளனர் சேக்கிழார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் சிதம்பரத்தில் அம்பலவாணர் சந்நிதியில் நின்னபோது என்ன ஆச்சா? அந்த கண் அப்படியே அம்பலவாணரை பார்க்கிறது. 5 பேரறிவும் கண்களே கொள. இந்த 5 புலன்களின் அறிவும் மொத்தமாக சேர்ந்து கண்ணில் போய் ஒன்றியது. கண்ணில் ஒன்றினது மாத்திரம் பெருசில்ல, அந்தக்கரணம் 4ம் சித்தமே ஆக. அப்போ சித்தமும் மனசும் அந்த கண்ணோடு ஒன்றி போகிறது. அதே தானே இந்த மேட்ச் பார்க்குற பையனுக்கு கண் அப்படியே அங்கே ஒன்றி போச்சு, மனசு ஒன்றி போச்சு. இப்போ காது வேலை செய்யலை, மேனி வேலை செய்யலை, மூக்கு வேலை செய்யலை, நான் வேலை செய்யலை. இதை அப்படியே கொண்டு வந்து திரௌபதி கதையில் வையுங்கள். வியாசர் என்ன சொன்னார்? அம்மா திரௌபதி 5 கணவன்மார்கள், அந்த 5 பேரையும் கூப்பிட்டு என்ன சொன்னார்? ஓராண்டு காலம் ஒவ்வொருவரும் இந்த பெண்ணோடு வாழுவீர்கள். அந்த ஓராண்டு காலத்தில் மீதமிருக்கிற 4 பேரும் இவளை மனைவியாக பார்க்க மாட்டீர்கள். இன் அதர் வேர்ட்ஸ், மீதமிருக்கிற 4ம் டீஃபங்க்ட். அப்படின்னா ஒரு புலன் மனதோடு ஒன்றிப்போனால் அல்லது மனம் ஒரு புலனோடு ஒன்றிப்போனால் மீதமிருக்கிற 4 புலன்களும் ஒதுங்கி கொண்டு விடும் என்பதை காட்டுவதற்கு மகாத்மா காந்தி சொன்னாரே, ஆன்மா அழைக்கிற அழைப்பு. ஆன்மாவுக்கு மாத்திரமில்லை, ஆன்மா அழைக்கிற அழைப்புக்கு கூட போக வேண்டாம். அன்னன்னைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு புலனால் செய்கிற செயலில் மனம் முழுமையாக போய் ஒன்றிவிட வேண்டும் என்பதை காட்டுகிற ஒரு அலகாரியாக பார்க்கலாம். பாரதத்துக்குள்ளே போய் எடுத்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அழகான விஷயம் ஒவ்வொரு வரியிலேயும் வரும். சொல்லப்போனால் இந்த வரிகளெல்லாம் வியாசர் கொடுத்த வரிகள் தானா என்று தெரியாது. தேர் கேன் பி எனி நம்பர் ஆஃப் இன்டர்பொலேஷன்ஸ். ஏன்னா சில இடங்களில் ரெப்படிஷன் வரும், ஓவர்லேப் வரும். ஏன் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப இன்னொரு விதமாக இன்னொரு அத்தியாயத்தில் சொல்கிறார்? எல்லாமே பர்வம் பர்வம் பர்வம்னு வரும். 38வது பருவத்தில் சொன்னதை எதுக்கு 52வது பருவத்தில் மறுபடியும் அதே போல சொல்கிறார்? கொஞ்சம் விரிவாக இருக்குது, அவ்வளவுதானே என்று பார்க்கலாம். ஆனால் சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொன்னால், இல்லை ஒருவேளை இடைச்செருகள் இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கிற அந்த துல்லியம் ஒன்னொன்றுத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பலவிதமான தகவல்கள், அந்த தகவல்கள் நிறைய இருக்கிறதுனால தான் மகாபாரதத்தை நினைவு வைத்து கொள்வது கடினம், மகாபாரதத்தை முழுமையாக படிப்பதும் கடினம். வியாசபாரதத்தை முழுமையாக படிப்பது என்பது அவ்வளவு சாத்தியமானதில்லை. அதை நமக்கெல்லாம் சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறார் திரு ஆர்விஎஸ். ஒரிஜினலை வச்சு படிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். அப்படி இல்லாமல் ரொம்ப சுலபமாக கதையை படிப்பதாக, அதுவும் அவர்கள் எடுத்து சொன்ன மாதிரி அந்த ஒரு அப்பீலிங் டைட்டில்ஸா இல்லை ப்ளசன்ட் டைட்டில்ஸ். அப்பீலிங்னு சொல்கிறத விட மகாலட்சுமி எங்கே வாசம் செய்வாள்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, நம்ம வீட்டுக்கும் மகாலட்சுமி வராளா அப்படின்னு பார்க்கலாமே. 100 நாட்கள் 100 ஆண்டுகள் இல்லை 100ஐயும் கடந்து 107ஐயும் கடந்து வாழுவதற்கு என்ன வழி என்று பார்க்கலாமே என்றெல்லாம் எல்லோருக்கும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய, எல்லோருடைய மனதையும் ஈர்க்கக்கூடிய வகையில் வியாசபாரதத்தை மிகவும் எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார். இதை டிரான்ஸ்லேஷன் என்று நான் சொல்ல மாட்டேன். சாதாரணமாக சொன்னால் வியாசபாரதத்தில் இருக்கிற செய்திகளை அப்படியே எடுத்து உரைநடையில் வழங்கியிருக்கிறார். ப்ரொசேக் வெர்ஷன் என்பார்கள், இல்லை என்றால் தமிழில் உரைநடையில் வழங்கியிருக்கிறார்.
நீங்கள் நிறைய புத்தகத்தில் பார்க்கலாம், அந்த ரேப்பர்லேயே இருக்கும், உரைநடை சுருக்கம் அப்படின்னெல்லாம் போட்டிருப்பார்கள். இதை நான் அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் வேர்ஷன்னோ இல்லைன்னா ஒரு ப்ரொசேக் வேர்ஷன்னோ சொல்ல மாட்டேன். அவர் அதை உள்வாங்கி கொண்டு அதை எப்படி நமக்கு சொன்னால் அது ஏற்குமோ, மானுட வாழ்க்கைக்கு ஏற்குமோ அப்படி கொடுத்திருக்கிறார் என்பது தான் திரு ஆர்விஎஸ்னுடைய இந்த வேர்ஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ், மதிப்பு. ஏன்னா டிரான்ஸ்லேஷன்னு சொல்லும்போது ஒரு சிக்கல் இருக்குது. இன்றைக்கெல்லாம் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா ஒரு வரி அப்படியே இருந்ததுன்னா, திரு பத்ரி அவர்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு வரி அப்படியே இருந்ததுன்னா அந்த வரியை அப்படியே அந்தந்த வார்த்தை, இது ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதும் சரி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட இண்டோ இரானியன் லாங்குவேஜஸ்லேருந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதும் சரி, அந்த நடை பல இடங்களில் சிக்கலை ஏற்படுத்தும். சின்டாக்ஸ், அங்கே இருக்கிற சின்டாக்ஸ் வேறு, தமிழ் சின்டாக்ஸ் வேறு. அது சமஸ்கிருதத்தினுடைய சின்டாக்ஸ் படி போனோம்னா, காமா ஃபுல் ஸ்டாப் போடாமல் எழுதிட்டால், ஃபுல் ஸ்டாப் கூட இருக்கட்டும், காமா போடாமல் எழுதிட்டால் அது எங்கேயோ போய் நிற்கும். அதுக்கப்புறம் அதுக்கு சில நேரங்களில் இந்த இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் வேறு வந்தாச்சு. அந்த டூல்ஸை வச்சு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு போடலாம், இல்லை டிக்ஷனரியை வச்சு கண்டுபிடிச்சு போடலாம்னா அது என்ன சொல்ல வருகிறதுங்கிறத மொழிபெயர்க்கப்பட்ட மொழியில் புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, இதனோட ஒரிஜினல் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை புரிந்து கொண்டு, ஓஹோ அதுதான் இது என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிக்கல் உருவாகும். சமீபத்தில் இந்த ஃபெஞ்சால் வந்தபோது ஒரு செய்தித்தாளில் படிக்க நேர்ந்தது. நமக்கு தெரியும், நினைவு இருக்கலாம், ஃபெஞ்சால் இதோ வரேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இன்றைக்கி வரமாட்டேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு கொஞ்சம் இப்படியும் அப்படியும் டில்லி டாலி பண்ண அந்த ஃபேஸ் ஒரு பிரபலமான இதழில், அது முதல் பக்கத்து செய்தி. அந்த செய்தியில் ஃபெஞ்சால் இன்றைக்கி வரல, இந்த மாதிரி எதோ போட்டு அதில் ஒரு லைன் வருகிறது, திட்டமிட்டபடி ஃபெஞ்சால் இன்றைக்கு கரையை கடக்காது. இப்போ யார் திட்டமிட்டபடி? ஃபெஞ்சால் என்ன திட்டம் போட்டுதுன்னு நம்மக்கிட்ட வந்து சொல்லித்தா, இல்லை நாம் யாராவது அதுக்கு மேப் போட்டு இப்படி தான், திஸ் இஸ் யுவர் ஜிபிஎஸ் ரூட், யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் அப்படின்னு நம்ம திட்டம் போட்டோமா? இது என்னவாக இருக்கும்? ஏன் இப்படி எழுதியிருக்கிறார்கள், யார் இப்படி எழுதியிருக்க முடியும்னு தேடி பார்த்தா, தி news release or the press release which came from IMD was translated. நேரமாகிடுத்து, அவசரமாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் ஸ்டாப் ப்ரெஸ்லாம் வைக்க மாட்டீங்க, டக்குன்னு பேப்பரை அனுப்பிடுவீங்க, என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டூலில் போட்டிருக்காங்க, அதில் ஆஸ் எக்ஸ்பெக்டட்னு இருக்குது. இட் வில் நாட் மேக் அ லேண்ட்ஃபால் ஆஸ் எக்ஸ்பெக்டட். அந்த ஆஸ் எக்ஸ்பெக்டடுக்கு தி ஏஐ டூல் கேவ் அ டிரான்ஸ்லேஷன், திட்டமிட்டபடி. ஸோ இது சில நேரங்களில் இந்த மாதிரி எல்லாம் மொழிபெயர்ப்பு வரும். நம்ம குறை சொல்ல முடியாது, அந்த டூலையும் குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அது அந்த சின்டாக்ஸுக்கு டியூன் ஆகிருக்கும், அது இந்த சின்டாக்ஸுக்கு டியூன் ஆகிருக்காது. ஆனால் இதை போன்ற மொழியாக்கங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை எழுதுபவர் ஒரிஜினலில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் அப்படியே உள்வாங்கி அதுக்கப்புறம் அதை தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப அல்லது தன்னுடைய டார்கெட் ரீடர்ஸ் யாரோ அந்த ரீடர்ஸுக்கு ஏற்ப அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல படைப்பினுடைய தரமாக, அதனுடைய தன்மையாக இருக்க முடியும். உமர் கயாமை டிரான்ஸ்லேட் பண்ணுறார் ஃபிட்ஸரால்ட். எத்தனை டிரான்ஸ்லேஷன் வந்ததுன்னு பார்த்தா 5 டிரான்ஸ்லேஷன். 5வது டிரான்ஸ்லேஷனில் ஃபிட்ஸரால்ட் மேக்ஸ் அ மென்ஷன், ஐ எம் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைட். அந்த ஒரிஜினலை என்னால் கொண்டு வந்து அப்படியே கொடுக்க முடிந்ததா என்று எனக்கு தெரியவில்லைன்னு எழுதுகிறார். ஆனால் ஒரு வாசகராக இதை படித்து பார்த்த முறையில் திரு ஆர்விஎஸ் அவர்கள் முழுமையாக அதை உள்வாங்கி, முழுமையாக அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவர்களுக்கு மிக திறம்பட, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக திறம்பட வியாசருடைய அந்த கதையை, வியாசருடைய அந்த காப்பியத்தை, வியாசருடைய அந்த நூலை படைத்து கொடுத்திருக்கிறார்.
அதுதான் இந்த நூலினுடைய மிகப்பெரிய சிறப்பு. பாரதத்தில் ஏராளமான விஷயங்கள் உண்டு. அமுத சுரபி எடுத்து எடுத்து என்ன இருந்தாலும் அமுத சுரபி இல்லையா, அதனால் எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாமல் தரக்கூடிய விஷயங்களை அமுத சுரபி ஆசிரியர் கொடுத்தார். ஆசுகவி கொட்டி இருந்திருப்பார். அந்த நேரத்தில் நான் இங்கே இருக்கவில்லை. ஆனால் வரும்போதே கொஞ்சம் மழை தூறியது. அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு அப்போதே புரிந்தது. மகாபாரதத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை. சில இடங்களில் அந்த பிரயோகங்களே மிக அழகாக இருக்கும். சமீபத்தில் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அகஸ்தியரை பற்றி ஆற்றிய உரையை நான் கேட்டேன். அதனால் அவரை பார்த்தவுடன் இந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. பாரதத்தில் சிவபெருமானை குறிப்பதற்கு ஒரு சொற்றொடரை வியாசர் பயன்படுத்துகிறார். அது ரொம்ப வினோதமான ஒரு இடம். அந்த கட்டத்துக்கும் அகஸ்தியருக்கும் சம்பந்தமே இல்லை, டைரக்டாக ரிலேஷன்ஷிப் இல்லை. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் படுத்து உறங்குகிறார்கள். அப்போதுதான் திரௌபதி அந்த சுயம்வரம் முடிந்து இன்னும் பஞ்சபாண்டவர்களுடைய அடையாளம் வெளியில் தெரியல. அந்த சந்தர்ப்பத்தில் திரௌபதி மாத்திரம் அர்ஜுனனோடு வந்திருக்கிறாள். அவள் வந்திருக்கிற இடம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. திருஷ்டதுய்மன் மாத்திரம் பின்னாலேயே வந்து ஓரிடத்துல ஒளிந்து இவர்கள் யாருன்னு அன்றைக்கு இரவு வாட்ச் பண்ணுறான். மாலை நேரம்தான் இவர்கள் திரும்பி வந்தது. மாலை நேரம் வந்து குந்திக்கிட்ட நாங்கள் பிக்ஷை பெற்று வந்தோம், கனி பெற்று வந்தோம் என்றெல்லாம் சொன்னது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. குந்தி சொன்னது, அதுக்கப்புறம் அதை திரௌபதி ஏற்றுக்கொண்டது, இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னமும் முழுமையாக இருட்டு வராத நேரத்தில் கண்ணனும் பலராமனும் அங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு சுயம்வரத்தில் இவர்களை பார்த்து இவர்கள்தான் பாண்டவர்களாக இருக்க வேண்டும், அந்தணர் வேஷத்தில் இருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்துட்டு, சரி நாங்கள் இனிமேல் இங்கே இல்லை, இங்கே ரொம்ப நேரம் இருந்தோன்னா உங்கள் ஐடென்டிட்டி வெளியில் தெரிஞ்சிரும், அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவர்கள் 2 பேரும் ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறார்கள். அன்றைக்கு கொண்டு வந்த பிக்ஷையை எல்லோருமாக பங்கு போட்டு அவர்கள் வழக்கமாக செய்வது போல, ரொம்ப அற்புதமான இடம் அது. அங்கே குந்தி சொல்கிறா, புதுசாக வந்த மருமகள் திரௌபதி அவகிட்ட சொல்கிறா, இந்த உணவு இதை முதலில் தெய்வத்திற்கு நைவேத்தியம் செய், அதன் பின்னர் அந்தணர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு கொண்டு போய் கொடு, அதற்கும் பின்னர் வேறு யாராவது வாசலில் உணவு வேண்டி இருக்கிறார்களா என்று பார், அவர்களுக்கு கொடு. இதெல்லாம் முடித்த பின்னர் மீதம் இருப்பதை 2 பங்காக போடு, அதில் ஒரு பங்கை பீமனுக்கு கொடு, அந்த இன்னொரு பங்கு இருக்கிறதே அதனை 6 பாகங்களாக்கு. வழக்கமாக நாங்கள் 5 ஆக்குவோம், இன்றைக்கு நீயும் இருக்கிறாய், இந்த 4 சகோதரர்கள் உனக்கு எனக்கு 6 பாகங்களாக்கு. அதன் பின்னர் எல்லோருமாக உட்கார்ந்து உண்ணுகிறார்கள். பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும், குந்தியும் திரௌபதியும் அத்தனை பேரும் உட்கார்ந்து உண்ணுகிறார்கள். உண்டு முடித்து அதற்கு பின்னர் இரவு நேரம் உறங்க வேண்டும். சகாதேவன் தர்பை புல்லை பெரியதாக விரிக்கிறான். அந்த தர்பை புல் மீது தங்களுடைய அவரவர்களுக்கு என்று இருக்கிற தத்தம் மான் தோள்களை போட்டு 5 பேரும் உறங்குவதற்கு ஆயத்தமாகிறார்கள். மான் தோள்களை போட்டு 5 பேரும் படுத்துக்கொள்கிறார்கள். படுத்துக்கொண்டு பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு எங்கெங்கேயோ போகிறது. அஸ்திரங்களை பற்றி, வானலோகத்தை பற்றி, தேவர்களை பற்றி, வெவ்வேறு நாடுகளை பற்றி, காய் கனிகளை பற்றி, செடி கொடிகளை பற்றி என்று அவர்களுடைய அந்த உரையாடல். படுத்துக்கொண்டே 5 சகோதரர்களும் உரையாடுகிறார்கள். இந்த 5 பேரும் படுத்த பின்னால் இவர்களுடைய தலைமாட்டில் குந்தி தேவி படுக்கிறாள். தலைமாட்டில் அந்த தலைகளுக்கு குறுக்காக படுக்கிறாள். இவர்களுடைய கால் மாட்டில் திரௌபதி படுக்கிறாள். இப்போ எந்த திசைன்னு சொல்லணும், எந்த இடத்துல கொண்டு வந்து அந்த நுணுக்கத்தை வைக்கிறார் வியாசர் பாருங்கள். இவர்கள் எந்த திசை நோக்கி தலை வைத்தார்கள்? ஏன்னா இந்த கேள்வி இன்றைக்கெல்லாம் கேட்போம், இது என்ன குறுக்காப்படுத்தார்கள் நடுக்காப்படுத்தார்கள்னு சொல்லியிருக்கே அப்படின்னு. வியாசர் அந்த இடத்துல திசையை சொல்கிறார். இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் எந்த திசையில் தலை வைத்தார்கள்னு சொல்லணும். அதை சொல்லியாச்சுன்னா
இந்த 2 பேரும் குறுக்காப்படுத்தது எந்த திசைன்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம். இப்போ சொல்கிறார், அகஸ்திய சாஸ்தா அபிதோ திஷம். அகஸ்தியருடைய தெய்வம் இருக்கிறாரே, அந்த தெய்வத்திற்கு எந்த திசை பிடிக்குமோ அந்த திசை நோக்கி பாண்டவர்கள் 5 தலை வைத்தார்கள். அகஸ்திய சாஸ்தா அபிதோ திஷம்ங்கிறது தெற்கு திசை. இதில் சிவனுக்கு தெற்கு திசை தான் பிடிக்கும்னு வேதங்கள்லேருந்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். நடராஜ பெருமான் தென் திசை நோக்கித்தான் ஆடுவார். தக்ஷணாமூர்த்தி தென் திசை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருப்பார். எனவே சிவனுக்கு மிகவும் பிடித்த திசை தெற்குன்னு கணக்கு. ஆனால் அந்த இடத்துல வெறுமன சிவன்னு சொல்லியிருந்தால் போதும், அந்த கதை போக்குக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. இல்லை தக்ஷணாமூர்த்தின்னு சொல்லியிருந்தால் கூட போகும். தக்ஷணாமூர்த்தின்னு சொன்னால் சிவன்னு புரிஞ்சுப்போம். எப்படி அந்த இடத்துல கதையை சுருட்டுகிறார், அது என்ன அகஸ்திய சாஸ்தா, எதுக்கு இந்த இடத்துல அகஸ்தியரை கொண்டு வரணும்? சிவபெருமானால் தென்திசைக்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒருவர் அகஸ்தியர். தென்திசையை கொண்டு வந்து சொல்லும்போது மெல்ல அகஸ்தியர் பேரை சொல்லி அகஸ்திய சாஸ்தா அபிதோ திஷம். The reading between lines என்பார்களே. If only you learn to read between the words of Vyasar, the world is there, not the world. The entire universe is there. அதனால தான் அந்த காப்பியத்தை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு அவர் சொன்ன மாதிரி தன்னுடைய தந்தத்தையே உடைத்து கொண்டாருங்கிறது மாத்திரமில்லை, அதில் கூட ஒரு அற்புதம் இருக்குது. நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னால் ஒருவர் தன்னை தியாகம் செய்து கொள்ளவோ தன்னுடைய பொருளை விட்டு கொடுக்கவோ சித்தமாக இருக்க வேண்டும். ஒன்றுமில்லை, நான் கொஞ்சம் குதர்க்கமாக கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீர்கள். இங்கே பெரியவர்கள்லாம் இருக்கிறார்கள், மன்னிக்கவும், நான் முறைப்படி தமிழ் படிக்கவில்லை, இருந்தாலும் கொஞ்சம் குதர்க்கமாகவே ஒரு கேள்வியை கேட்கிறேன். வியாசருக்கும் விநாயகருக்கும் ஒப்பந்தம். முதல்ல என்ன ஒப்பந்தம்? வேகமாக சொல்லணும், இல்லை புரிந்து கொண்டு எழுதணும், இதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஒப்பந்தத்தில் எங்கேயாவது எழுத்தாணி உடஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு கிளாஸ் இருக்கா? எங்கேயாவது கிளாஸ் இருக்கா சார்? எங்கேயுமே கிளாஸ் இல்லை. இப்போ எழுத்தாணி உடஞ்சி போச்சு. எழுத்தாணி உடஞ்சா என்னன்னு 2 பேருமே கிளாஸ் போடலை. எழுத்தாணி உடஞ்சி போச்சுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னொரு எழுத்தாணியை கொண்டு வரேன் அப்படின்னு விநாயகர் சொல்லியிருந்தா வியாசர் ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாரா? இல்லை, விநாயகர் தானே, ஆனானப்பட்ட முழுமுதல் கடவுள் தானே. ஒரு மந்திரகாளி அப்படின்னு போட்டிருந்தா இன்னொரு எழுத்தாணி அவர் கையில் வந்திருக்காது? வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்காதுன்னு சொன்னோன்னா we are underestimating விநாயகா. He has the powers. He could have brought it. ஆனால் தன்னுடைய ஆற்றலை காட்டி ஒரு புதிய எழுத்தாணியை அங்கே வரவழைக்காமல், அல்லது ஒரு புதிய எழுத்தாணியை தேடிக்கொண்டு போகாமல், எதுக்காக டக்குன்னு தந்தத்தை முதிக்கணும்? அதில் என்ன சூட்சுமம் இருக்குது? தந்தத்தை முறிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், பொது நன்மைக்காக சில நேரங்களில் அவரவர்கள் தங்களுடைய சொந்த விஷயங்களை நாட் சாக்ரிஃபைஸ் விட்டு கொடுக்க வேண்டும். அது பெரிய தியாகம்னு சொல்ல வேண்டாம், விட்டு கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும்ங்கிறத யார் காட்ட முடியும்? தெய்வமே ரோல் மாடலாக இருந்து காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரந்தம்தான் மகாபாரதம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகாபாரதத்துக்கு இதுவரைக்கும் முழுமையாக தமிழில் ஒரு முழுமையான நூல்னு கிடையாது. அங்கங்கே ஏதோ சில பேர் பண்ணியிருப்பார்களே தவிர ஒரு முழுமையான ஆத்தென்டிக் வேர்ஷன் தமிழில் வியாசபாரதத்திற்கு முழுமையாக இல்லை. வில்லிபுத்தூரார் எடுத்திருக்கிறார், வில்லிபுத்தூரார் இதை எடுத்து வழிநூலாக தன்னுடைய காப்பியத்தை படைத்திருக்கிறார்னா கூட பல இடங்களில் மாற்றம் இருக்கும். வியாசர்லேருந்து பல இடங்களில் வில்லிபுத்தூரார் மாறியிருப்பார். ஆனால் வியாசபாரதத்தை அப்படியே, ராமாயணத்துக்கு இருக்குது, வால்மீகி ராமாயணத்துக்கு இருக்குது, ஆனால் வியாசபாரதத்துக்கு இது வரைக்கும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு பயம், வியாசபாரதத்தை போய் தொட்டால் அது அவ்வளோ பெரிய சாகரமாச்சே அப்படின்னு ஒரு பயம். அந்த சாகரத்தில் தானும் நீந்தி
நம்மையும் நீந்தச் செய்கிற ஒரு பெரிய செயலை, அதி அற்புதமான செயலை திரு ஆர்விஎஸ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காக திரு ஆர்விஎஸ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள், பாராட்டுக்கள்னு சொல்கிறத விட நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த நூலை எல்லோருக்கும் முன்பாக படிப்பதற்கு எனக்கு கிடைத்த பேர், அந்த பேற்றுக்காகவும் திரு ஆர்விஎஸ் அவர்களுக்கும் திரு பத்ரி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி, தயவு செய்து திருப்பூர் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்படி காமிச்சா நீங்கள்லாம் படிக்கணும், மொத்தமாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி எல்லோரும் இதை ஒரே ஸ்ட்ரோக்கில் 5 வால்யூமும் படிக்க முடியாது. இருந்தாலும் கையில் வைத்து கொண்டு எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் இதை கண்டிப்பாக எல்லோரும் படித்து பயன் பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு, அதி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, சில காரணங்களால் தாமதமாக வர நேர்ந்தது. அதற்காக உங்கள் அனைவரிடத்திலேயும் நெஞ்சார்ந்த மன்னிப்பை கோரி விடைபெறுகிறேன். வணக்கம்.